கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று இரவு மிக விசேஷமாய் சற்று முன்பு ஆசீர்வாதமான தேவனோடு கூட செழிப்பினுடைய கூட்டம் நடந்து முடிந்தது. அநேக மக்கள் சரியான வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டார்கள். எப்படி தேவன் ஒருவருடைய வாழ்க்கையிலே தம்முடைய செழிப்பை கொண்டு வர விரும்புகிறார் என்பதை குறித்து. என்றால் மக்களை நாம் முதலாவது தெளிவடைய வேண்டிய விஷயம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் எல்லோருக்கும் பொதுவான, எல்லோருக்குமான வாக்கு தத்துவம். அதுல எந்த விதமான வித்தியாசமோ பாரபட்சமோ இல்லை. யார் ஒருவர் அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அது நிறைவேறக்கூடும் கண்டிப்பாக. எனவேதான் நீங்கள் எவ்விதத்திலேயும் உங்களை குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை. நான் அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவனா என்று இல்லை. நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், எந்த சூழ்நிலையை சேர்ந்தவரா இருந்தாலும், உங்களுக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிங்கள் மக்களே. இதை குறித்து நாம் தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் யூனிவர்சல் ஆலயத்தில் ஒவ்வொரு நாள் நடைபெறுகிற நிகழ்ச்சி நிரலை குறித்த அட்டவணையை நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். ஒருவேளை இந்த நாட்களுடைய ஜபங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றா இருக்கலாம், ஆலோசனை உங்களுக்கு அவசியமான ஒன்றா இருக்கலாம். எனவே இந்த அட்டவணையை குறித்துக் கொள்ளுங்கள், தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரம் கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் உடனடியாக இந்த தொலைபேசி எண் வழியா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உங்களுக்கு சரியான ஒரு ஆலோசனை அல்லது கூட்டங்களை குறித்த வழிகாட்டுதலை கொடுக்க முடியும். எனவே இந்த அட்டவணையை கவனிங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம். யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 8 மணி, தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு, ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. யார் நீங்கள் இந்த அட்டவணையை கவனித்தீர்களோ கண்டிப்பாய் இந்த வாரம் தொடங்கி இருக்கிறது. இன்னும் செவ்வாய்க்கிழமை கூட்டம், புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, விசேஷமாய் அடுத்த ஞாயிறு கூட்டம் வரை உங்களுக்கான சலுகை வாய்ப்பு. இன்று இரவு மக்கள் பொருளாதார விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதை போல நீங்களும் வாழ்க்கையினுடைய மற்ற பகுதியிலே ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால், விசுவாசித்தால், நான் முன்பு சொன்னதை போல எந்த ஒரு பட்சபாதம் இல்லை. விசுவாசிக்கிற நீங்கள் தேவன் வாக்கு தத்தத்தை கண்டிப்பாய் கைப்பற்ற முடியும். இந்த நேரம் ஒரு அதி அற்புதமான சாட்சியை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் மக்கள். ஒருவேளை உங்கள் சரீர குறைபாடு அல்லது உங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லை, அதாவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கோ, உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கோ, இல்லை சில நேரம் பொருள் உதவி கூட உங்களுக்கு செய்யவோ, அல்லது உங்களோடு கூட சில இடங்களுக்கு சென்று உங்களுக்கு உதவவோ ஒருவேளை யாரும் இல்லை என்கிற அந்த சூழல் உங்களை சமுதாயத்துல
திராணியற்ற, சக்தியற்ற, வெற்றி பெற முடியாத ஒருவராய் நினைக்க வைத்திருக்கலாம். சில நேரங்கள் நீங்க அப்படியாய் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் வார்த்தை சொல்கிறது, மனுஷனால் எது முடியவில்லையோ தேவனால் அது முடியும். மக்களை, தேவனுடைய சக்தி அளவிடப்பட முடியாது. நீங்கள் யாரா இருந்தாலும் தேவனோடு கூட நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிற தருணம், அதாவது தேவனோடு கூட உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம உலக ரீதியா இருக்கிற உடன்படிக்கையோட ஒப்பிட முடியும். கண்டிப்பாய் எவ்விதத்துல நான் சொல்லுகிறேன், அதாவது இருவர் ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது, ஒரு வீடு அக்ரிமெண்ட்டோ, ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட்டோ, யார் ஒருத்தர் 2 பேர் ஒரு ஒப்பந்தத்துல இணைகிறாங்களோ எதை பயன்படுத்துறாங்க? எழுத்துக்கள் இல்லையா? இருவரும் 2 பேரும் பரஸ்பர ஒப்பந்தத்துக்கு வராங்க. இந்தந்த காரியங்கள் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கணும். வீடு அப்படின்னு சொல்லும்போது இந்தந்த விஷயங்கள் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கணும். ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ 2 பேருமே தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி 2 பேருக்கும் அந்த கருத்துக்கள் ஒத்து போகும் அப்படின்ற ஒரு பட்சத்துல அது எழுத்து வடிவத்துல அவங்க அதை டைப் செய்யறாங்க, தயார்படுத்துறாங்க. இருவருமே அதை நம்பி, இருவருமே அதை ஒப்புக்கொண்டு, இருவருமே அதுல கையெழுத்திடுகிறார். இன்னொரு விதத்துல வார்த்தையின் மூலமாய் இருவருக்குள்ளும் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது இல்லையா? அதுல இருவர் யார் அதை மீறினாலும் கண்டிப்பாய் இனிமேல் அந்த ஒப்பந்தம் வேலை செய்யாது. கண்டிப்பா நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது. எனவே ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை என்பது என்ன? வார்த்தை தான். சரியா? வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், ஏன்னா இதுதான் அவருடைய கொள்கைகள், அதாவது இதுதான் அவருடைய வழிமுறைகள். இதுதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்க உருவாக்க விரும்புறீங்களோ, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வர விரும்புறீங்களோ, இல்ல எந்த வியாதியிலிருந்து நீங்க சொஸ்தமடைய விரும்புறீங்களோ, எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் திருமணத்தை நீங்க அமைத்துக் கொள்ள விரும்புறீங்களோ, எனக்கு இது தேவை அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துக்கான வழி அவர் வார்த்தையில இருக்கிறது. அவர் வார்த்தையில அந்த வழிகள் உண்டு. அந்த வார்த்தையை தேவன் கொடுக்கும்போது நீங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், அந்த வார்த்தையை விசுவாசித்தால், அப்போ நீங்க தேவனோடு உடன்படிக்கை செய்கிறீர்கள். மக்களே, அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஒருத்தர் அவரோடு உடன்படிக்கை செய்கிறார். அப்போ இருவருமே அந்த உடன்படிக்கைக்குள் வரும்போது, அந்த ஒப்பந்தத்துக்குள் வரும்போது கண்டிப்பாய் அந்த ஒப்பந்தம் நிச்சயமாய் நிறைவேற்றப்படும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனுஷன் இல்லை. பொய் சொல்ல அவர் மனுஷன் இல்லை. அவர் என்ன வாக்களித்தாரோ கண்டிப்பாய் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அவர் நிறைவேற்றுகிறார். இந்த நபர் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சமுதாயத்துல இவரால சாதிக்க முடியுமா? மருத்துவ ரீதியா இது ஒரு சவால், ஒரு அற்புதம். இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்த இவர் தேவனோட இந்த ஒப்பந்தத்துல உடன்படிக்கையில இணைந்த பிற்பாடு, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த பிற்பாடு, எப்படி இவர் வாழ்க்கை உள்ளும் புறமும் மாறியது. ஏன்னா இது வெளிப்புறம் மட்டுமல்ல மக்களே, உட்புறம். முதலாவது உட்புறம், உள்ளத்துக்குள்ள, உள்ளும் புறமும் அவர் வாழ்க்கை மாறி ஒவ்வொரு பகுதியா கடந்து சென்று கடைசியில வாழ்க்கை முழுமை அடைந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே இந்த நேரம் யார் நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இந்த நிகழ்ச்சி வழியா இந்த சாட்சியை கவனிங்கள். நீங்களும் இந்த விசுவாசத்துல இணைந்தான், இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே வந்தான், இவருக்கு நடந்தது உங்களுக்கும் கண்டிப்பாய் நடைபெற முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னொரு வல்லமையான சாட்சியோடு சற்று நேரத்திலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன். நான் ஆலயத்திற்கு வர தொடங்கின போது தேவனுக்கு உண்மைத்தன்மையாக இருக்க வேண்டும், இந்த வார்த்தையை நான் புரிந்து கொள்ள நான் கடினப்படலை. தப்பான காரியத்தை, உலகத்திலேருந்து கற்றுக்கொண்ட பல விஷயத்தை நான் கைவிட்டுட்டு தேவனுக்கு உண்மைத்தன்மையாக தசம பாகத்தில் இருக்கணும்னு நான் தீர்மானித்தேன். இது போதாதுன்னு நினச்சேன். ஏன்னா நான் முன்னாடி இருந்த வாழ்க்கை அந்த மாதிரி கெட்ட பழக்கம் உள்ள வாழ்க்கை. தேவனுக்கு உண்மைத்தன்மையாக தசம பாகத்தில் இருக்கணும். இப்படி தான் என்னுடைய விசுவாசத்தினுடைய பயணம் தொடங்கினது. ஒரு முறையும் சவாலை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. என் தகப்பன் பல மாதங்களாக மின்சாரத்துக்கான தொகையை கட்டாமல் இருந்தார். இது எல்லாமே ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஆனால் நான் நினச்சேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. நான் தேவனை தொடர்ந்து கனப்படுத்துறதுனால நான் நினச்சேன், சில விஷயத்தை இப்படியே போக விட்டுடலாம், அது கால போகிற போக்கில் தானாகவே மாறிடும். நான் மின்சார தொகைக்கு பணம் கட்டலை. அதுக்கு மாறா அங்கே இருந்த ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன். ஒரு 10 நாள் இது சரி செஞ்சார். அதுக்கப்புறமா 20% கம்மியாக நான் வேறு ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன். நான் செஞ்ச முதல் வேலை இந்த வீட்டுக்கெல்லாம் கதவு செஞ்சு கொடுப்பது. அப்படியே வளர்ந்து நான் கார் வாங்கி விற்க ஆரம்பித்தேன். அப்புறமா கார் டீலர்ஷிப் ஆரம்பித்தேன். இது அப்படியே ஃபைனான்ஸோட சம்மந்தப்பட்டது. அதையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். பேங்க்கோட இணைஞ்சு வேலை செய்கிற மாதிரி. என்னுடைய கடையும் அந்த பேங்க்கும் ரொம்ப இணைக்கப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு முறை என்னுடைய கடையில் இந்த மாதிரி ஒரு பேப்பரை கொண்டு வந்து வண்டி வாங்க வரும்போது
அது தப்பான ஃபார்ம்ஸ், ஏதோ இல்லீகலான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்த உடனே நான் அதை அப்படியே பார்த்தும் பார்க்காதம இருந்துட்டேன். நான் நினச்சேன் இது பேங்க்குடைய பிரச்சனை அப்படின்னு. அதுக்கப்புறமா என்னுடைய பேங்க் பெரிய ஒரு ஊழலான மோசடியில ஈடுபட்டது. என் பண வாழ்க்கை நிலைமை மாறி இருக்கணும். அந்த பணம் எனக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா, என்னுடைய பேங்க் பெரிய ஊழல்ல ஈடுபட்டுச்சு. மோசமான நிலைமை. அதுக்கப்புறம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் டீலரா போயிட்டேன். இந்த கட்டுமான பணிய செய்கிற நபரா. இந்த வேலையில நான் பணம் அதிகமா பார்த்தேன். என்னுடைய தொகை மில்லியன் கணக்குல வந்தது. இது எல்லாமே என்னுடைய அக்கவுண்ட்ல நான் போட்டு வச்சிருந்தேன். சிஎம்பிக்கோ இல்ல வரி கட்டணுன்றதுக்கோ நான் இத ஒதுக்கல. என்னுடைய தனிப்பட்ட அக்கவுண்ட்ட இது எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தேன். நான் பேங்க்குக்கு போகும்போது லைன்லயோ, கியூலயோ நிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் டைரக்ட்டா போய் மேனேஜர பார்த்து என்னுடைய தொகைய கட்டுவேன். முன்னாடி நான் என்னுடைய வேலை ஒரு கதவு வேலை. ஆனா, இன்னைக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ற ஒரு வேலை. நான் இத அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, "இல்ல முன்னாடி நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க வேலை மாத்ததுனால நீங்க இந்த மாதிரியான அளவுக்கு நீங்க வரி கட்ட வேண்டியதா இருக்கு." இது எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட சொல்லிக் கூட, "ஓகே இத நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி வருஷம் 1 வருஷம் போயிடுச்சு. அது அப்படியே 2 வருஷமா போயிடுச்சு. அப்படியே மாறிட்டே போயிட்டே இருந்தது. அவங்க எனக்கு எச்சரிக்கை குடுத்தாங்க, "இல்ல நீ டிஆர்எஃப் கட்ட வேண்டியதா இருக்கு" அப்படின்னு. இப்படியே நான் பண்ணிட்டு இருந்ததுனால, நான் இப்படியே காலங்கள் போய் கொண்டிருந்ததுனால, ஒரு நாள் அந்த வங்கிய என்கிட்ட எதுவுமே சொல்லாம என்னுடைய வங்கிய மூடிட்டாங்க. என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ட மூடிட்டாங்க. இது மிகவும் மோசமான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு. நான் இத பார்த்தேன். இத பார்த்த பிற்பாடு நான் நான் எனக்காக வேற ஏதாவது ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கும்போது, என்கிட்ட பாதி தொகை இருக்கும். ஆனா மீதி இருக்க தொகைய ஃபைனான்ஸ் மூலமா வாங்கலாம்னு நினைக்கும்போது, எனக்கு அவங்க குடுக்கல. ஏன்னா, நான் முன்னாடி அந்த இன்கம் டாக்ஸ் இந்த வரி கட்டுறது நான் ரொம்ப மோசமா இருந்தேன். என்னுடைய ஸ்கோர் அதில ரொம்ப மோசமா இருந்ததுனால, எனக்கு அத எப்பவுமே மறுதலிக்கப்பட்டது. இப்போ நான் புரிஞ்சுக்கொண்டேன் ஏன் அந்த மாரி நடந்ததுன்னு. அந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி நான் கார் வாங்கணும். நான் வேறு ஒரு கடையில போய் வாங்கும்போது 70% உள்ள தொகைய கட்டிட்டு, மீதி இருக்கக்கூடிய 30% உள்ள தொகைய மாச கணக்குல நான் குடுப்பேன். மாசம் மாசமா. இப்படி தான் வண்டிய வாங்குனேன். ஒரு நாள் எனக்கு வண்டிக்கான சர்வீஸும் நிறுத்தப்பட்டது. நான் தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமான மதிப்பு குடுத்தேன். தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமான மதிப்பு 10% உண்மையா இருக்கணும். இது எல்லாமே உண்மையா இருந்தேன். ஆனா, அரசாங்க ரீதியா பார்க்கும்போது வரி கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் இத அவ்வளோ பெரியதா எடுத்துக்கல. நான் நெனச்சேன், அரசாங்கம் என்னுடைய பணத்துக்கு தகுதியற்றது. என்னுடைய பணத்த கொண்டு போய் நான் வரி கட்டணும்னு அவசியம் இல்ல. இப்படி தான் நெனச்சேன். இது மறுபக்கத்துல நடந்து கொண்டிருந்தாலும், என்னுடைய வேலையினுடைய நிலம் மோசமாய் கொண்டே போச்சு. ஏன்னா, என்னுடைய வேலையில இந்த பில்லுக்கான வசதிய ரத்துமானம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதே வேலைய கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் அதுலேருந்து லாபத்த பார்க்காம நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இது மட்டுமல்ல, தனிப்பட்ட போராட்டம் இருந்தது. என்னுடைய பையனுக்கு 1 வருஷத்துக்கான ஃபீஸ என்னால கட்ட முடியாம இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய போராட்டம். நான் தேவனிடத்துல கேட்டேன், "ஆண்டவரே நான் உனக்கு உண்மைத்தன்மையா இருக்கேன். ஆலயத்துக்கு போறேன். தசமபாகத்துல உண்மையா இருக்கேன். ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கை நிலை இப்படி இருக்கு? ஏன் என்னுடைய சூழ்நிலை மோசமாகிட்டே இருக்கு?" தேவனிடத்துல கேட்டேன், "ஆண்டவரே ஏன் என் நிலைமை இப்படி மோசமாயிட்டு இருக்கு? என் பையனுடைய ஸ்கூல் ஃபீஸ் என்னால கட்ட முடியல. நான் வாங்குன வண்டி கூட என்னால சரியா அதுல காசு கட்ட முடியாம இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த வண்டிய சீஸ் பண்ணிட்டாங்க. பல பிரச்சனை. இது எல்லாமே எனக்கு என்னுடைய கண்கள் எப்போது திறக்கப்பட்டது தெரியுமா? என்னுடைய சகோதரன் என்னோட வேலை செய்ய தீர்மானிச்சாரோ, என்னுடைய சகோதரர் ஒரு இன்ஜினியர். நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான இந்த சைட்ட பார்க்கும்போது, என்னுடைய சகோதரன் என்னோடு சேர்ந்து வேலை செய்ய ஒப்புக்கொண்டார். நாங்க 2 பேருமே சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம். தேவனுக்கு உண்மைத்தன்மையா விசுவாசத்துல இருந்த ஒரு சகோதரன். இதுல நமக்கு லாபம் வருது. நம்ம கம்பெனிய உயர்த்தலாம். இத செலுத்த வேணாம்னு சொல்லும்போது, என் கண்ண திறக்கிற மாரி வார்த்தை சொன்னாரு. "நீ இதுல தப்பு பண்ற." எங்களுக்கு வேலைகள் வரும்போது, அந்த வேலைய செய்ய கொண்டு வரவங்க, இந்த மாரி பில் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, என் கூட இருந்த சகோதரன் சொல்வார், "இல்ல, இதுக்கு கண்டிப்பா நம்ம இன்வாய்ஸ் பண்ணணும். பில் கண்டிப்பா இதுக்கு போடணும். இல்ல நம்ம எல்லாத்துலயும் டாக்ஸ் கட்டணும். எல்லாத்துலயும் நம்ம வரி கட்டணும்." அப்படின்னு சொல்லும்போது, இதில தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இதில தான் என் நிலை. ராயனுடையத ராயனுக்கும், தேவனுடையத தேவனுக்கும் நான் செலுத்த ஆரம்பிச்சேன். நான் அத ஒப்புக்கொண்டேன். பில் மூலமா எல்லாருக்கும் வரி கட்ட ஆரம்பிச்சேன். சரியான முறையில. சரியான முறையில வர எல்லா பணத்துக்கும் நான் வரி காட்ட ஆரம்பிச்சேன். எல்லா வேலைக்கும் வரி காட்ட ஆரம்பிச்சேன். இது மூலமா எனக்குள்ள நான் மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில இந்த மாற்றத்த பார்த்தேன். ஆண்டவரால எனக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ, அதுக்காக ஒண்ணும் நான் அவர வழிபாடு செய்யல. அவர் யாரா இருக்கிறாரோ, என்ன குணமா இருக்கிறாரோ, அதனால தான் நான் அவர வணங்குறேன். அதனால தான் நான் அவர வழிபடுறேன். இன்னைக்கு நாங்க பெரிய நிறுவனத்தோட எங்களுடைய நிறுவனத்த இணைச்சிருக்கோம். பெரிய பெரிய நிறுவனத்தோட. இது எல்லா நிறுவனத்திலும் நாங்க நேர்மையா வரி கட்ட வேண்டியத வரி சரியா கட்டிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கான காரணம், இது எல்லாத்துக்கான நல்ல செயல் பரிசுத்த ஆவி எங்கள வழி நடத்துறார். எங்கள சரியான பாதையில கொண்டு போயிட்டு இருக்கார். இப்போதைய நிலை நான் சொல்லணும்னா, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியான உறவு. அது முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு மோசமான உறவு அல்ல. சரியான உறவு. நான் முன்னாடியே சொன்ன மாரி, அவரால எனக்கு என்ன குடுக்க முடியுமோ, என்ன குடுக்க வச்சிருக்காரோ, இதனால நான் அவர வணங்கல.
அவர் யாரா இருக்கிறாரோ அதனால நான் அவரை வணங்குறேன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. இந்த சாட்சி கண்டிப்பாய் உங்கள் எல்லோருடைய மனதை தெளிவடைய செய்திருக்கும். தேவனோடு கூட உடன்படிக்கை மறந்து விடாதீர்கள். சற்று நாளிலே நாம் புது மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்க போகிறோம். நீங்கள் தேவனோடு இந்த உடன்படிக்கையில் இணைய தயாரா இருந்தால், எது உங்களால முடியல இதுவரை, தேவனோடு கூட சேர்ந்து உங்களால் அதை கைப்பற்ற முடியும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு சொன்ன இந்த வார்த்தை மத்தேயு 22:21 அவர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்க. ராயனுடையதை ராயனுக்கும், அரசாங்கத்தினுடையதை அரசாங்கத்துக்கும், மனுஷருடையதை மனுஷருக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் தயாரா? நான் இன்னொருவருக்கும் உண்மையா இருப்பேன், தேவனுக்கும் உண்மையா இருப்பேன். மக்களை, வெற்றி இன்னொருத்தரை ஏமாற்றி வருவது இல்லை, இன்னொருத்தருடையதை எடுத்துக்கொண்டு வருவதில்லை. நீங்க முன்னேற விரும்புறீங்க, வாழ்க்கையினுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க, நல்லது. ஆனால் தேவன் எந்த ஒப்பந்தத்துக்கு நம்மளை அழைக்கிறார் பாருங்க. நீ உன் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால், உன் கனவுகள் அடைய விரும்பினால், நீ இன்னொருவருக்கு உண்மையா இருக்க வேண்டும், தேவனுக்கு உண்மையா இருப்பதை போல. ஒருவேளை நீங்க தேவனுக்கு உண்மையான ஒருத்தரா இருக்கலாம், ஆனா இன்னொருத்தருக்கு உண்மையா இல்லை. இல்ல நீங்க தேவனுக்கு உண்மை இல்லாம உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் உண்மை உள்ளவங்களா இருக்கலாம். இரண்டுமே முழுமையான ஒப்பந்தமாக. தேவன் வரவேற்கிற ஒப்பந்தம் என்ன? ராயனுடையது ராயனுக்கு, தேவனுடையது தேவனுக்கு. நீங்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கணும், மற்ற மனுஷருக்கு உண்மையா இருக்கணும். இந்த சாட்சி நான் சொல்லுகிற வசனத்தை உங்களுக்கு நடைமுறையிலே காண்பிக்கும், தெளிவாகும். இதனை தொடர்ந்து விசுவாச ஜபத்திலே நாம் ஒன்றிணைய போகிறோம். சாட்சியை நன்றாய் கவனிங்க. இவருடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே இவர் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானத்துல இவர் விளைவுகளை சந்திச்சார். எனக்கு சரியா 10 வயசுல என்னுடைய அப்பா என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணார். அவர் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜுக்கு மேலே கொண்டு போய் இந்த மாதிரியான வார்த்தைகளை கிட்ட சொன்னாரு. நீ பிறந்ததே பிரயோஜனம் இல்லை, நான் தான் உன்னை உலகத்துக்கு கொண்டு வந்த, நானே இந்த இடத்த விட்டு உன்னை எடுத்துடுறேன். அப்புறம் நான் சொன்னேன், அப்பா என்னை கீழே கூட தூக்கி போடுங்க, நான் கீழே விழுந்து இறந்துட்டேன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒரு வேலை இறக்கலைன்னா ஒரு பெரிய மோசமானவனா நான் மாறிடுவேன். இந்த வார்த்தைலாம் எனக்குள்ள ஒரு நரகமா இருந்தது. அந்த வெறுப்பு எனக்குள்ள இருந்தது, அந்த எரிச்சல், இது எல்லாமே எனக்குள்ள இருந்தது. எனக்கு தெரியும், ஒரு நாள் இது எல்லாத்தையும் நான் வெளியே விட்டுருவேன். அந்த நாள் வந்துச்சு. எனக்கு சரியா 11 வயசா இருந்தது. நான் முதல் ஒரு ஆளை கொலை செஞ்சேன். அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். நான் சீர்திருத்தும் பள்ளியில் தள்ளப்பட்டேன். அந்த இடத்துல நான் ஒரு படிப்பாறை மாதிரி இருக்கும், கற்றுக் கொடுப்பாங்க. அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, சீர்திருத்தும் பள்ளி. அங்கே தான் நான் நிறைய தவறான விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன். நான் அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது நான் செஞ்ச முதல் விஷயம், அங்கே கற்றுக்கின எல்லா விஷயத்தையும் நான் வெளியே செஞ்சேன். ஃபாலசனுடைய இந்த முறை வெறுப்பு, கோபம் இருந்த இந்த நபர் இப்போ ஒரு கூலிக்காக கொலை செய்கிற ஒரு ஆளாக மாறிட்டார். போயிட்ட பிற்பாடு அங்கே தான், அந்த இடத்துல தான் நான் நிறைய தவறான விஷயம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எக்கச்சக்கமான விஷயம், நான் கற்பனை பண்ணி பார்க்காத விஷயத்தெல்லாம், நான் அவமானப்படுற விஷயத்தெல்லாத்தையும் செஞ்சேன். அங்கே என்னுடைய அம்மா அங்கே நான் நல்ல பையனு நினச்சிருந்தாங்க. ஆனால் உண்மை தெரிய வந்தது, நான் நல்ல பையன் இல்லை, நான் ஒரு மிருகம்தான் அப்படின்னு. அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா எனக்குள்ளே இருந்த ஒரு ஆசை, கொலை செய்கிறது எல்லாரையும் கூலிக்காக. நான் ஒரு முறை ஒருத்தனுடைய உயிர் எடுத்து எங்கள் அம்மா கண்ணுக்கு முன்னாடியே, அது நடந்த பிற்பாடு எங்கள் அம்மா கவலை அடைஞ்சாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. என்னுடைய பையன் ஒரு கொலைக்காரனாக மாறி இருக்கானே அப்படின்னு. நான் ஒரு மனுஷனாவே என்னை பார்க்கல, நான் ஒரு மிருகமாக தான் என்னை பார்த்தேன். ஏன்னா எனக்குள்ள எதுவுமே இல்லை, எனக்குள்ள என் மேலே அன்பே இல்லை, ஆண்டவர் மேலே எனக்கு அன்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆண்டவர், எனக்கு யார் மேலேயும் அன்பும் இல்லை, நான் பாசமாக வைக்கல. எனக்குள்ள ஒரு யோசனை, ஒரு எண்ணம் பிறந்தது, நான் இப்படி தான், நான் தான் பெரியவன், என்னை யாராலையும் பிடிக்க முடியாது, என்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஒரு நாள் என்னுடைய வேலைக்காக நான் சில பொருட்கள்லாம் கொண்டு வந்த, ஆயுதங்கள் எல்லாத்தையும் அதை நாங்கள் திருடி கொண்டு வந்தோம். துப்பாக்கிகள், அப்புறம் எல்லாத்தையும் என்னுடைய காரில் நான் வச்சுருந்தேன். அப்போ அந்த நேரம்
போலீஸுங்க என்னை துரத்த ஆரம்பித்தாங்க அவங்களுடைய காரில். அப்போ என்னுடைய வேகம் சரியாக 120 140. இந்த அளவுக்கு நான் வேகமாக ஓட்டிட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். அந்த நேரத்தில் தான் சரியா பின்னாடி இருந்த ஒரு போலீஸ்காரர் என்னுடைய தலையிலேயே சுட்டார். ஒரு குண்டு என்னுடைய தலை மேலே படப்பட்டுச்சு. அது பட்ட உடனே என்னுடைய காரோடு சேர்ந்து நான் சாஞ்சிட்டேன். நிலைமை ரொம்ப மோசமாக தள்ளப்பட்டது. சரியா என்னுடைய தலையினுடைய எலும்பு உடஞ்சி உள்ள குத்திக்கிடுச்சு சதையோடு சேர்த்து. என்னுடைய 5 முறை சிகிச்சை பண்ணாங்க என்னுடைய தலைக்கு அந்த குண்டை எடுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, உள்ள சில கண்ணாடி துளி எல்லாமே குத்தி இருந்தது. ஒரு 2% மட்டும்தான் நான் பிழைச்சிருக்க கூடும். நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது வெறும் 2 மாதம் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, அது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த நிலைமையில என்னை பார்த்துக்க யாருமே என் கூட இல்லை. நான் வெறும் கீழே ஒதுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன். என்னை பார்த்துக்க யாருமே இல்லை. நான் மட்டும்தான் தனியாக அந்த இடத்துல இருந்தேன். யாருமே என்னை பார்த்துக்கல. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச பிற்பாடு என்னுடைய வலது கையில் வலது கால்லாம் அசைவு போயிடுச்சு. நானும் கண் முழிச்சு பார்க்கும்போது என்னை செயினில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா என்னை சிறைச்சாலையில் வச்சு என்னை சிகிச்சை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே யாருமே எனக்கு உதவி செய்யலே இல்லை. பக்கத்தில் பார்த்துக்கோ யாருமே என் கூட இல்லை. என்னுடைய துணியை, என்ன குளிப்பாட்ட, என்னுடைய சில மோஷன் பண்ணாத உதவி செய்ய யாருமே என் கூட இல்லை. அந்த கடினம் எனக்குள்ளே இருந்தது. சாப்பாடு யாரும் ஊட்ட எனக்கு யாருமே இல்லை. சாப்பாடு ஊட்டுறது கூட யாருமே இல்லை. நான் நினச்சா யாருமே கூட இல்லை. என்னை ஏன் விட்டாங்க இந்த மாதிரி? இதே மாதிரி கொஞ்சம் வருஷமாக போச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய கேஸ் கோர்ட்டில் வர ஆரம்பிச்சது. அந்த கோர்ட்டில் நடந்த கேஸ் மூலமாக நான் தண்டனை பெறப்பட்டேன். 35 வருஷம் என்னை ஜெயிலில் தள்ளினாங்க. 35 வருஷம் பெறப்பட்ட இந்த தண்டனை இவர் சரீரத்தை மட்டுமல்ல, இவர் ஆத்துமாவையும் வெறுமை மூலமாய் நிரப்பப்பட்டது. எனக்குள்ள ஒரு வெறுமை முழுசா நிரம்பி இருந்தது. அந்த வெறுமையை விட்டு நான் சில நேரத்தில் என்ன நானே கொல்லுக்கலாம் கூட நினைச்சிருக்கேன். சரியா அந்த நிலைமையில நான் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் வாழ்க்கையை நான் எடுத்துடுறேன், நான் செத்து போயிடுறேன். அப்போ தான் சரியா யூனிவர்சல் ஆலயத்திலேருந்து வரப்பட்ட அந்த குழு சிறைச்சாலைக்குள்ள ஜெபம் பண்ண வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்தேனா, ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே நீங்கள் உண்மையாகவே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமானவன் பார்க்குறீங்க, நான் ரொம்ப மிருகமானவன். உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் என்னை மன்னிக்க மாட்டேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நான் தரேன். அது எனக்குள்ள நான் வச்சுட்டே இருந்தேன் எப்பவுமே. அது நான் கொடுக்குறேன். அதான் என் வார்த்தையை தரேன். நான் சக்தியாகவும் அந்த வார்த்தையை தரேன். இந்த வார்த்தை எனக்குள்ள செஞ்சீங்கன்னா, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினீங்கன்னா, அந்த ஜெபம் செய்து முடிச்ச பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பலமாக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். நான் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு யோசனை எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், வேதாமத்தை. அந்த வார்த்தையை நான் சில இடத்துல படிப்பேன். படுத்துக்கும் போது நான் அந்த பைபிளை திறந்து பார்ப்பேன். இந்த பக்கம் சாயும் போது நான் அந்த பைபிளை எடுத்து பார்ப்பேன். வாலசன் பழைய வாழ்க்கையை விட்ட இந்த நபர் ஒரு மனமாறுதலை ஈர்ந்தார். அந்த மனமாற்றம் ஏற்பட்ட உடனே காலம் கடந்து செல்லும் போது இவரது எல்லாத்திலிருந்தும் மன்னிக்கப்பட்டார். நான் வந்த முதல் இடம் ஆலயம். நான் அந்த இடத்துல இருந்து வந்த முதல் இடம் சிறைச்சாலையிலேருந்து தேவனுடைய ஆலயம். நான் வீல் சேரில் தான் வந்தேன் சர்ச்சைக்கு. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவியை சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. ஆனால் பரிசுத்தாவி யாருன்னு எனக்கு தெரியணும், அவர் யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் பரிசுத்தாவி யார். அவர் தெரிஞ்ச பிற்பாடு நான் முடிவெடுத்தேன், இதுதான் எனக்கு வேணும், நான் போகிறேன், முன்னோக்கி போகிறேன். இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன், இரவு நேரத்தில் எழுத்து ஜெபம் பண்ணுவேன். நான் சில வீட்டை விட்டு வெளியே போவேன். மழை நேரத்தில் மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். நான் ஜெபத்தில் இப்படி சொல்லுவேன், ஆண்டவரே நான் வெறுமையாக இருக்கேன், எனக்குள்ள நான் உங்களை பார்க்கணும், எனக்குள்ள உங்கள் ஆவி தேவை. அதுக்கப்புறமா தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை தூக்கி நான் அதில் வச்ச முழுமையா நான் சொன்ன, ஆண்டவர் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் உங்கள் வீட்டில் இருக்கேன், உன்னுடைய ஆலயத்தில் இருக்கேன். உன்னுடைய ஆவி இல்லாமல் நான் எப்படி உயிர் வாழ்றது? எல்லாத்தையும் கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க.
உங்க ஆவி எனக்கு கொடுங்க. நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். அந்த சிறப்பு நிகழ்ச்சி நான் பீடத்து மேலே ஏறினேன். அந்த பீடத்து மேல நான் ஏறி என் வாழ்க்கை கொடுத்த பிற்பாடு என் தியாகத்து மூலமா ஆண்டவரே, நான் சொன்ன ஆண்டவரே, இது என் தியாகம், இது என் வாழ்க்கை, நான் கொடுத்துட்டேன். நான் நேர்மையா வாழ்க்கை கொடுத்தேன். உண்மையா ஆண்டவரே, நான் பிரோஜனம் இல்லை எனக்கு தெரியும். ஆனா நான் உங்களை வெளிப்பட விரும்புறேன். நான் உன்னோடு இணைஞ்சு நான் உன்னுடைய வேலையை செய்ய விரும்புறேன். அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது. அது ஒரு சாதாரணமான உணர்ச்சி இல்லை, அது உணர்ச்சி இல்லை. நான் என் வாழ்க்கையிலே உணராத ஒரு விஷயம். அந்த நேரம் பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சின்னவராக இருந்த ஒரு ஆளா இருந்தேன். ஆனா அவர் எனக்குள்ள வந்த பிற்பாடு என்னுடைய ஆத்மா நிரப்பப்பட்டது. அவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கேன் என்னுடைய மகனே, நான் உன்னோடு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், நன்றி என் தகப்பனே. வார்த்தை தரப்பட்டது, அவர் வார்த்தை கொடுக்கப்பட்டது. இவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு மரிக்க போக வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒரு நபர் இப்போ தேவனோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய எல்லா வாழ்க்கையும் மாத்திட்டார். ஆண்டவர் நான் வெறும் ஒரு வார்த்தை தான் கொடுத்த ஆண்டவர் என்னுடைய பாதி உருவாக்கிட்டார். இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கப்பட்டிருக்கேன். தேவன் ஒரு நல்ல மனுஷன் கொடுத்துருக்கேன். தேவனுடைய மனுஷன். இப்போ நான் ஒரு தகப்பனா இருக்கேன். என்னுடைய திருமண வாழ்க்கை ஆஸ்வாதமா இருக்கு. இன்னைக்கு என்னுடைய அம்மா என் மேல சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய அப்பா, முன்னாடி நான் கொலை செய்யலாம்னு நினைச்ச என்னுடைய அப்பா என் கூட நல்ல உறவில் இருக்கார். இப்போ நான் வெளியே போய் நான் முன்னாடி வெளியே செல்லும் போது உயிரை எடுக்க வெளியே செல்வேன். ஆனால் இந்த நேரம் உயிரை காப்பாற்ற வெளியே செல்றேன். மருத்துவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு சரியா உணர்வு இருக்காது, என் வாழ்க்கை நல்லா நடத்தி போக முடியாது. ஆனால் இதெல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்க்கல. மருத்துவர் சொன்ன இந்த பகுதி, இந்த கை கால் மட்டும் தான் இருக்கும், அசைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பாதி தலை கூட எனக்கு இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என் முழுசை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் என் வார்த்தையை அவர்கிட்ட கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கேன். அவர் இந்த நாள் வரைக்கும் அவர் வார்த்தையை நிறைவேற்றிட்டு இருக்காரு என்னுடைய வாழ்க்கையில. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இயேசு, இந்த நேரம் என்னோடு கூட யார் இந்த விசுவாச ஒப்பந்த ஜெபத்தில் இணைகிறார்? சற்று முன்பு கேட்ட சாட்சிகள், பெற்றுக்கொண்ட வார்த்தைகள், இவர் யாரா இருந்தாலும் நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இதை இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வாரானால் இவர் ஒப்பந்தத்துக்குள் இணைகிறார், இந்த உடன்படிக்கைக்குள் இணைகிறார். இவர் இனி தனியே இல்லை. தேவன் இவரோடு கூட நீர் சென்று இவருக்கான கதவுகளை திறப்பீர், ஆலோசனைகளை கொடுப்பீர். இதுவரை எது சரியாய் நடக்கவில்லையோ அதற்கான வழிகள் திறக்கப்பட்டு அது ஒழுங்குபடுத்தப்படும் என்பதுதான் இந்த ஜெபத்தின் வழியாய் நான் இவர்கள் மீது அறிக்கை செய்கிறேன். தேவனே, யார் ஒருவர் இந்த நேரம் ஒரு சரீர பலவீனத்தோடு, மனசிலே பாரத்தோடு, வேதனையோடு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தாலும், ஏன் பரிதவிப்போடு, குழப்பத்தோடு இந்த தண்ணீரை நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படி கேட்கிறேன். இதிலிருந்து பருகுகிற நபர் உம்முடைய சக்தியிலிருந்து பருகட்டும், குணமாக்குதலிலிருந்து பருகட்டும். ஒரு தெளிவு இவருக்குள் ஏற்படட்டும். தவறான முடிவுகள் கைவிடப்பட்டு சரியான ஒரு மனநிலைக்கு வர உதவி செய்யும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தை பெற்றுக் கொள்கிற ஒவ்வொருவர் மீதும் நான் உங்களுடைய சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்று இரவு நீங்கள் தேவனுடைய இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரோட ஒப்பந்தத்தில் இணைந்தால் தேவன் உங்களை நடத்தி செல்வார். வெறும் வெளிப்புறம் மட்டுமல்ல, உட்புறத்திலும் நீங்கள் உண்மையான சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியை உங்களை சந்திப்போம். விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி. தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக.